ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரோந்து படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அவருக்கு வந்து நைட் டியூட்டி போட்டிருக்காங்க. அதனால போலீஸ் இன்ஸ்பெக்டரும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து நைட் நேரத்தில் ரோந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி அதையும் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய வீட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து காணாம போயிருது. அதனால அந்த வீட்டில் இருக்க ஆட்கள் எல்லாருமே அந்த பொண்ணை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில அந்த பொண்ணு கிடைச்சிருது. ஆனா அந்த கேஸ வந்து அங்க இருக்கிற ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய ஹெட் ஆஃபீஸர வச்சு நம்ம ஹீரோவையும் அந்த இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து மாட்டி விட்டுர்றாங்க. கடைசியில அவங்க அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்தாங்களா இல்லையா? கடைசியில என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் சாயிஃப் கபீர் வந்து அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒரு எமோஷன் கிரைம் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அத டைரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, படத்தோட ஸ்டார்ட்டிங்லேருந்து இன்ட்ரோல் வரைக்கும் என்னடா சொல்ல வரீங்க? ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு தான் நமக்கு இருக்கும். அதே மாரி 1 மணி நேரம் 30 நிமிஷம்க்கு அப்புறம் தான் இந்த படம் வந்து கதைக்குள்ளே என்டர் ஆகும். அந்த பொண்ணு காணாம போயி, கடைசியில கெடைச்சு, அத கோர்ட் மூலியமா மூவ் பண்ணி, பெரிய பெரிய தலையெல்லாம் உள்ள வந்து, அப்படி டைரக்டர் கதைய ஸ்மூத்தா கொண்டு போயிருப்பாரு. ஆனா கடைசியில நம்ம எதிர்பார்க்காத மாரி ஒரு ட்விஸ்ட்ட வச்சு படத்த முடிச்சிருப்பாரு டைரக்டர். எதுக்கு நான் அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதே மாரி படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்துல எமோஷன் காட்சியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நைட் ஷிஃப்ட்ல எவ்வளோ கஷ்டத்த ஃபேஸ் பண்றாங்க, அதெல்லாம் டைரக்டர் சூப்பரா காமிச்சிருக்காரு. அதே மாரி அந்த இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் வந்து ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதையும் டைரக்டர் நம்மளுக்கு புரியிற மாரி சூப்பரா கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அதே மாரி ஒரு மழை பெஞ்சுகிட்டு இருக்கும்போது கூட அந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் ஃபேஸ் பண்ற கஷ்டமா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துல அவங்க உயிர பணய வச்சு பண்ற அந்த செயலா இருக்கட்டும், அதெல்லாம் டைரக்டர் சூப்பரா நமக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காரு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா இந்த கதை வந்து நைட் நேரத்துல நடக்கிற மாரி தான் இருக்கு. அதனால சினிமாட்டோகிராஃபர் வந்து அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காரு. படத்துல பெருசா பாட்டுன்னு எதுவுமே இருக்காது. ஆனா மியூசிக் டைரக்டர் பேக்ரவுண்ட் ஸ்கோர வேற லெவல்ல போட்டு வச்சிருக்காரு. அதே மாரி கடைசியில நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். அப்போ ஒரு பிஜிஎம் வரும். அந்த பிஜிஎம்லாம் உண்மையிலேயே அந்த சீனுக்கும், அந்த பிஜிஎம்க்கும் வேற லெவல்ல இருக்கும். டைரக்டர் சாயிஃப் கபீர் வந்து அவரோட வேலைய நல்லாவே பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ஹீரோவோட பொண்ணுக்கு வந்து காய்ச்சல் இருக்கும். அந்த காய்ச்சலையே டைரக்டர் ஒரு விதமா நமக்கு காமிச்சிருப்பாரு. அதெல்லாம் டைரக்டர் சூப்பரா வச்சிருக்காரு. அதே மாரி ஸ்டேஷன்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் நமக்கு புரியிற மாரி சூப்பரா காட்டியிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதே மாரி அந்த ஹீரோவோட போலீஸ் ஆஃபீஸரா ஒருத்தர் வருவாரு. அவரு வந்து என்னதான் நல்லது பண்ணி வாழ்ந்தாலும் கடைசியில நமக்கு ஒரு முத்திரையை குடுத்து தான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நம்மள அனுப்பி விடுவாங்க. அதெல்லாம் கருத்த சூப்பரா டைரக்டர் பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம மலையாள படத்த பத்தி சொல்லவே தேவையில்ல. எதுக்குன்னா, அவங்க பெருசா பட்ஜெட்டுக்கு முக்கியத்துவம் குடுக்கவே மாட்டாங்க. கதைக்கு முக்கியத்துவம் குடுத்து தான் படத்த எடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாரியே இந்த படத்தையும் டைரக்டர் சாயிஃப் கபீர் வந்து அவரோட வேலைய நல்லா பெர்ஃபெக்ட்டா பண்ணி சூப்பரா மக்களுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காரு. மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கதைய நல்லா கொண்டு போயிருந்தாலும், ஸ்டார்ட்டிங்ல இருந்து அந்த எண்டு வரைக்குமே சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். அதே மாரி இந்த கதைய வந்து நல்லா காட்டியிருந்தாலும், கதைக்குள்ள படம் வந்து 1 மணி நேரம் 20 நிமிஷம் கழிச்சு தான் கதைக்குள்ளேயே போகும். ஆனா கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட்ட வச்சு படத்த முடிச்சிருப்பாங்க. அது என்னதான் நல்லா இருந்தாலும், ஸ்டார்ட்டிங்லயே கதைய இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு காட்டியிருக்கலாம். கதை வந்து ஒரு பொண்ண வச்சு தான் கதை மூவ் ஆகும். அத இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காட்டியிருக்கலாம். மத்தபடி இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படம் ஓடிடி தளமான Hotstarல தமிழ் டப்பிங் வெர்ஷனோட அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்ல லிப்சிங்கோட பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அதுல எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.5 குடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.